Hi students, now we are going to learn about applications of Joule's heating effect or applications of heating effect of electric current. Okay, so Joule's heating effect then heating effect of electric current Joule's heating effect ஒரு ரெசிஸ்டர் வழியா current flow ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டர்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். that effect is known as Joule's heating effect னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? எஸ். now applications. ஸோ அப்ளிகேஷன் சொல்லும்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேசிக் திங்ஸ் தான் அதோட அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்குற விதத்தில் தான் அது ஃபிசிக்ஸாக தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேனு, டெலிவிஷன், மொபைல் ஃபோன், தென் ஹெட்ஃபோன் எல்லாமே ஃபிசிக்ஸோட ஃபினாமினாஸில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நவ் we are going to learn about heating effect ஓட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? எஸ். எலக்ட்ரிக் ஹீட்டர். ஸோ நம்மலாம் வீட்டில் இந்த குளிர் காலத்தில் இப்போல்லாம் ரொம்ப சம்மர். ஸோ குளிர் காலத்துல எல்லாம் வெந்நி போட்டு குளிப்போமா? ஸோ அதுக்கு ஹீட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட சேஃப் வேற இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய லென்த்தாக இருக்கும். ஸோ அதுதான் எலக்ட்ரிக் ஹீட்டர். இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் நீங்கள் நம்ம புக்கில் சொல்றதுல என்ன அப்படின்னா, இந்த ஹீட்டர் மட்டும் நம்ம எப்பயுமே ஹீட்டர்னு ஒரு இதுதான் சொல்லுவோம். இது கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால, தட் இஸ் எலக்ட்ரிசிட்டியால எந்த அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஹீட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பாக்ஸ் இஸ் ஆல்சோ எலக்ட்ரிக் ஹீட்டர் தான். நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டர்னா ஒன்று வெண்ணி போடுற வாட்டர் ஹீட்டர் தான் எலக்ட்ரிக் ஹீட்டர் நினைக்கிறோம். ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். பட் ஹியர் எலக்ட்ரிக் ஹீட்டர் அப்படின்னு சொன்னாலே எலக்ட்ரிக் அயன், தென் எலக்ட்ரிக் ஹீட்டர், இங்கேயும் அந்த எலக்ட்ரிக் ஹீட்டரையும் மென்ஷன் பண்றாங்க. தட் இஸ் வாட்டர் ஹீட்டர். தென் எலக்ட்ரிக் டோஸ்டர், இந்த பிரெட்லாம் டோஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, டோஸ்டர். ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரிக் ஹீட்டர். இதுல என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் electric heaters are made up of nichrome, that is nickel plus chromium. so ஒரு அலாய், ஏன்னா அலாய்னாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிக்கல் தனியா பார்த்தோம் அப்படின்னா பியூர் நிக்கல் இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறையா இருக்கும். தென் குரோமியம் பியூரா தனியா இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறையா இருக்கும். பட் ரெண்டுமே மிக்ஸ் ஆச்சுன்னா the mixture of metal is known as alloy. so alloy இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டி is entirely different from that constitution. okay, so அந்த கான்ஸ்டிடியூட் பண்ண அந்த மெட்டீரியல் ஆர் அந்த இன்கிரீடியன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை விட இந்த அலாயோட ப்ராப்பர்ட்டி வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம நிக்கல் பிளஸ் குரோமியம், தட் இஸ் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம், தட் இஸ் நிக்ரோம். நிக்ரோம் வச்சுதான் நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பழைய அயன் பாக்ஸ் எல்லாம் வெயிட்டா இருக்கும். ஏன்னா அந்த அயன் பண்ற அந்த பிளேட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது ஃபுல்லாவே நிக்ரோம் பிளேட் போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ வர்ற எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஸோ அங்க ஒரு வெரி தின் பிளேட்டை கொடுத்து அதுல எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓல்டு அயன் பாக்ஸ்ல ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்படின்னா அதுல பல்கா அந்த அயன் பண்ற மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? அந்த ஹீட்டர், அந்த ஹீட்டிங் மெட்டீரியல் இருக்கும். ஓகே. ஸோ நிக்ரோம் இட் ஹேஸ் இதோட ப்ராப்பர்ட்டி என்ன? நிக்ரோம் ஏன் நம்ம சூஸ் பண்ணணும்? வேற மெட்டல் யூஸ் பண்ணாம இல்ல வேற மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் அலாய் யூஸ் பண்ணாம ஏன் நிக்ரோம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பொதுவாக ஹீட்டிங் எலமெண்ட்னா அதோட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹை டெம்பரேச்சர்ல அது மெல்ட் ஆயிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அதோட பர்பஸே ஃபார் ஹீட்டிங் தான். ஓகே. ஸோ அது ஹீட் பண்ணாலும் ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் மெல்ட் ஆகாம இருக்கணும் ஒண்ணு. ஸோ அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். தென் அதோட அந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும். ஏன்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்தா ஹீட்டிங் எஃபெக்ட் ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹீட்டிங்னால ஏன்னா ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கிவன் கரண்ட். அது இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வோல்டேஜ் பத்தி சொல்லியிருப்போம். ஹீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கிவன் வோல்டேஜ். பட் நம்ம வோல்டேஜ் பத்தி பேசல. ஹியர் ஒன்லி அபவுட் கரண்ட். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் தான் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கிவன் கரண்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்தா தான் அங்க ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லாம ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிதான். பட் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் என்ன ரெசிஸ்டன்ட் தான் இப்படி சொல்றோம். ஓகேவா? ஸோ ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். தென் அதை ஹீட் பண்ணும்போது ஹீட் ஆகி அப்படியே ஒருவேளை இன்கேண்டசன்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களேன். இன்கேண்டசன்ட்னா கங்கு மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படி இன்கேண்டசன்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஏர் கூட ஒரு ரியாக்ஷன் நடந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் நடந்து ஆக்சிடேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அயன் பீசஸை வாட்டர்ல போட்டு நம்ம அப்படியே ஏர் ஃப்ளோல சும்மா சாதாரணமா நம்ம சரௌண்டிங்ல வச்சாலே போதும். ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும். தட் ரஸ்டிங் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன்.
அப்படின்னா தட் இஸ் ஃபெரஸ் ஆக்சைடு ஆர் ஃபெரிக் ஆக்சைடா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சைடு ஃபார்ம் வரதான் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த ஹீட்டிங் எலமெண்டா யூஸ் பண்ற அந்த டிவைசஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது. ஓகேவா, ஹீட் ஆனாலும் அதோட ஆக்சிடேஷன் வந்து ஆகவே கூடாது. அதுதான் பெஸ்டான ஹீட்டிங் எலமெண்ட். ஓகே, ஸோ அந்த ஹீட்டிங் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி என்ன பாருங்களேன், கேன் பி ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர் வித்தவுட் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஆகாம அதை ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் நம்மளால ஹீட் பண்ண முடியணும். ஓகேவா, தென் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஏற்கனவே சொன்னோம். ஓகேவா, நான் எலக்ட்ரிக் ஃபியூஸ். ஸோ இது ஒரு ஹீட்டிங் தட் இஸ் டிவைஸ்ல எலக்ட்ரிக் ஹீட்டர் பத்தி நம்ம பார்த்தோம். இது காமனான ஒரு டாபிக். தென் ஸ்பெசிபிக் டாபிக் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபியூஸ் கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மீட்டர், நம்ம எவ்வளவு பவர் யூஸ் பண்றோம்னு சொல்லி அதை மெஷர் பண்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த யூசேஜ் ஆஃப் பவர்ஸ் அந்த யூனிட்ஸ் ஓடுற பாக்ஸ். அது பக்கத்துல ஃபியூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளையன்ஸ்லயுமே அதோட என்ட்ரி பாயிண்ட்ல ஒரு ஃபியூஸ் கேரியர் இருக்கும். ஸோ சின்னதா இருக்கும். ஓகேவா, நம்ம டேப் ரிகார்டர்ல இருந்து செல்போன்ல இல்ல, பட் டேப் ரிகார்டர், தென் சிடி பிளேயர், தென் இதெல்லாம் வந்து நம்ம டெலிவிஷன், இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு சின்ன ஃபியூஸ் கேரியர் இருக்கும். ஓகேவா, அது 2 ஆம்பியர் ஃபியூஸ் கேரியரா இருக்கும். அது 5 ஆம்பியர்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற அது வந்து 5 ஆம்பியர் கேரியர். பிகாஸ் நம்ம வீட்டுக்கு வர ஏசி சப்ளை வந்து 5 ஆம்பியர் கரண்ட். ஸோ அந்த 5 ஆம்பியர் கரண்ட்டை கரண்ட்டை விட அதிகமாச்சுன்னா, இந்த கரண்ட் எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, 5 ஆம்பியரோட அபோவா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு ஜூல்ஸ் ஹீட்டிங்ல ஒரு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த நம்ம போடுற ஃபியூஸ் கேரியர் ஒரு பர்டிகுலர் கரண்ட் வரைக்கும் வந்து அது ஃபியூஸ் ஆகக்கூடாது, மெல்ட் ஆகி கட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் கரண்ட் வந்து அது ஓவர் கம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி அது பிரேக் ஆகணும். பிரேக் ஆனா தான் வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லா அப்ளையன்ஸுமே சேஃப். ஸோ ஃபியூஸ் அடிக்கடி ஆகுது அப்படின்னா வீட்டில் எங்கேயோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, அல்லது ஒரு டேமேஜ் ஆனா ஏதோ ஒரு அப்ளையன்ஸை நம்ம யூஸ் பண்றோம், ஒரு கிரைண்டரா இருக்கலாம், டெலிவிஷனா இருக்கலாம், உள்ள ஏதோ ஒரு வயர் வந்து டச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபியூஸ் கேரியர் தான் ஃபர்ஸ்ட் போகும். ஸோ ஃபியூஸ் கேரியர் போகுதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாக்ஸை ஃபியூஸ் கேரியரை கழட்டி ஒரு வயரை எடுத்து கிராஸா போடுவோமா, காப்பர் வயரை எடுத்து போடுவோம். அது அடிக்கடி ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே பல்கான வயரை எடுத்து நம்ம அந்த ஃபியூஸ் கேரியர்ல போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபியூஸ் கட் ஆகாது. அதை விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற டெலிவிஷனோ இல்லைன்னா வாஷிங் மிஷினோ அது வேற ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அடிக்கடி ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட எல்லா ஹோம் அப்ளையன்ஸையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், எங்கேயாவது டேமேஜ் இருக்குதா, ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபியூஸ் கேரியர் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர சர்க்யூட்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வர வீட்டுக்கு வர சர்க்யூட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் வந்து வருது. ஸோ அதுல சென்டர்ல இப்படி ஒரு அந்த சீரீஸ் பாயிண்ட்ல இந்த ஒரு சின்ன தின்னான ஒரு வயர், ரொம்ப தின்னா இருக்கும். ஏன்னா ஒரு இது ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம யூஸ் பண்ற வயர்னா, இந்த ஃபியூஸ் கேரியரோட வயர் மட்டும் கொஞ்சம் தின்னா இருக்கும். அது வந்து எலிஜிபிள் ஃபார் 5 ஆம்பியர் ஒன்லி. 5 ஆம்பியர் கரண்ட் மட்டும்தான் அதால எலிஜிபிள். ஸோ ஒருவேளை லைட்டனிங் மூலமா வந்து ஒரு இடி மின்னல் விழுந்து ஹை கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த தின்னா இருக்கிற ஃபியூஸ் கேரியர் வயர் வந்து மெல்ட் ஆகி கட் ஆயிடும். ஸோ அப்படின்னா கரண்ட் வந்து இங்கே என்டர் ஆகாது. ஓகேவா, ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே கரண்ட் எந்த அப்ளையன்ஸ்க்கு வராது. ஸோ அதனால எல்லாமே சேஃபா இருக்கும். ஒரு சில இடத்துல ஃபியூஸ் கேரியர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்புறம் லைட்டிங் டயத்துல டிவி தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது வந்து நம்ம கேபிள் லைனும் கனெக்ட் ஆகிருக்கும், தென் நம்ம வீட்டில் இருந்து வர்ற பவர் சப்ளையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால டிவி வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, இல்லைன்னா ஐசி போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபியூஸ் கேரியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது வந்து நமக்கு சேஃப்டி திங்ஸ் ஃபார் அவர் ஹோம். ஓகேவா, ஒருவேளை ஃபியூஸ் கேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா வயரிங்ல ஃபயர் கூட கேட்ச் ஆயிரும். ஸோ தீ கூட பிடிக்கும். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிசிட்டி மூலமா தீ பிடிக்கிறதுக்கு காரணம் ஃபியூஸ் வந்து சரியா இல்லைன்னா ஆகும். ஓகே, தென் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஹீட் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், இங்க லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கணும் அந்த மெட்டீரியல். தென் இட் மெல்ட் அண்ட் பிரேக் த சர்க்யூட். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கரண்ட்டுக்கு மேல அபோவா வந்துச்சு அப்படின்னா நம்ம அலோ பண்ண ஒரு பெர்மிட் பண்ண அளவுக்கு விட அதிகமா வந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் பி மெல்ட் அண்ட் பிரேக் த சர்க்யூட். ஸோ அது வந்து மெல்ட் ஆகணும், பிரேக் பண்ணணும். ஓகேவா, சர்க்யூட்டா. தென் நம்ம என்ன யூஸ் பண்றோம், லெட் பிளஸ் காப்பர். ஸோ லெட்டையும் காப்பரையும் மிக்ஸ் பண்ண ஒரு அலாய் தான் வந்து நம்ம ஃபியூஸ் வயரா யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ லெட் பிளஸ் காப்பர். அதில் காப்பர் வந்து அதிகமா இருக்கும், லெட் வந்து லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ காப்பரும் லெட்டும் யூஸ் பண்றோம். அது ஒரு சில இதுல டின் வயரும் யூஸ் பண்ணுவாங்க. டின் காப்பர் லெட் பிளஸ் டின்னு. ஓகேவா, நம்ம வந்து காப்பர் அண்டு இந்த லெட் வயர்ல என்ன பண்ணுது அப்படின்னா மெல்ட் ஆகுது. எப்பன்னா 5 ஆம்பியர் கரண்ட் விட ஹையரா வந்துச்சுன்னா அது மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகி பிரேக் ஆகும். இதே 35 ஆம்பியர் அபோவ் வந்துச்சுன்னா அது பர்ன் ஆயிடும். ஸோ தீ பிடிக்குது அப்படின்னா
35 ஆம்பியருக்கு மேல வந்தா தான் அது பர்ன் ஆகுது, தீ பிடிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நிறைய ஜவுளி கடையில கூட கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் மூலமா தீ பிடிச்சிச்சுன்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ 35 ஆம்பியருக்கு விட அபோவ் வந்துச்சுன்னா அந்த சர்க்யூட்டே பர்ன் ஆகிடும் அந்த வயர். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபியூஸ் கேரியரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஃபியூஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த பாக்ஸை கலட்டி வேற நியூ வயர் தான் போடணும். அதே வந்து சரி பண்ணி போட முடியாது. ஏன்னா தட் இஸ் கனெக்டிவ் வயர் ஒன்லி. சாதாரண வயர் தான், காப்பர் வயர் எடுத்து போட்டுடலாம். ஆனா இது இப்போ நவடேஸ் நியூ டைப் ஆஃப் ஃபியூஸ் கேரியர்லாம் வந்துருக்கு. அது என்ன அப்படின்னா பிரேக்கர், சர்க்யூட் பிரேக்கர். ஸோ வீட்ல எல்லாம் இருக்கும், நம்ம ஸ்கூல்ல கூட இருக்குது, நிறைய இடத்துல ஒரு பாக்ஸ் குள்ள இருக்குமா, ஸோ டவுன் ஆயிருக்கும். தட் இஸ் ட்ரிப்பர்னு சொல்லுவாங்க. ட்ரிப்பர், அது ட்ரிப்பர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க ஏதோ பிரேக் ஆயிருக்கு, வேற ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, அதனால பிரேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ட்ரிப்பரை ஏத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா ட்ரிப்பர் ஏத்தி விட்டு உடனே சடனா அது டவுன் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஷார்ட் சர்க்யூட் எங்கேயே இருக்குன்னு அர்த்தம். ஸோ சர்க்யூட் எல்லாம் செக் பண்ணிட்டு லாஸ்டா தான் வந்து இந்த ட்ரிப்பரை நம்ம ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா ட்ரிப்பர் வந்து டவுன் ஆகி ஓப்பன் பண்ணிடும். ஸோ சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணிடும். சர்க்யூட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கனெக்டட்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் பண்ணிடும். நம்ம சர்க்யூட்லாம் எங்களோட டிவைசஸ்லாம் எதுவும் ஃபால்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து தான் இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ட்ரிப்பரை ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னும் 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதான் அடுத்து பார்ப்போம்.